நடுத்தெருவிலே மக்களால் தாக்கி கொலை செய்யப்பட்ட பொலிஸ்மா அதிபராக தற்போதைய பொலிஸ்மா அதிபர் வரலாற்றில் இடம்பெறுமாக இருந்தால் என்று சாகர காரியவசம் கூறிய கருத்து தற்பொழுது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. தற்போதைய பொலிஸ்மா அதிபர் நடுத்தெருவிலே கொலை செய்யப்படலாம் என்று சாகர காரியவசம் கூறியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். சாகர காரியவசின் கூற்று தொடர்பில் தற்பொழுது விசேட விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அதேபோன்று 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்திருக்கின்றது. அத்துடன் 800 வீட்டுக்காவல் அமைப்பதற்கான செயற்பாடுகளும் தற்பொழுது இடம்பெறுகின்றன. இது சம்பந்தமாக நாங்கள் தற்பொழுது விரிவாக ஆராய்வோம். இன்றைய நாளை பொறுத்த மட்டிலே மிக முக்கியமாக நீதிமன்றத்தின் சுயாதீனத்தை பாதுகாப்பதற்காக அரசியலமைப்பின் 22வது திருத்தம், அதே போன்று நீதிமன்ற அமைப்புகள் திருத்த சட்டமூலத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் 22வது அரசியலமைப்பு திருத்தம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் அடிப்படையாவது, அதாவது நீதிபதிகள் அதே போன்று நீதியரசர்கள் அவர்களுடைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பு தொடர்பிலான சர்ச்சைக்கு பின்னர் தான் தற்பொழுது 22வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட இருக்கின்றது. இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலே பல்வேறு சர்ச்சைகள் காணப்பட்டன. பல தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். குறிப்பாக சட்டத்தரணிகள் சங்கம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. சட்டத்தரணி சங்கத்துடைய அதிகளவிலான உறுப்பினர்கள் அண்மையிலே கொழும்பிலே ஒன்று கூடினார்கள். அவ்வாறாக பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தற்பொழுது 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை அரசாங்கம் கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றது. அதே போன்று இந்த திருத்த சட்டம் மூலம் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது மக்களுடைய எதிர்ப்பினை நாங்கள் அதிகளவிலே காண்பதில்லை. ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக தளங்களிலே கருத்து கணிப்புகளும் கூட மக்களுடைய கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த திருத்தம் அவசியம் என்றுதான் அதிகளவிலான மக்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் சில அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. குறிப்பாக எதிர்க்கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. தற்போதைய பிரதம நீதியரசர் அவர்களுக்கு இந்த பதவி அதாவது கால நீடிப்பை வழங்குவதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். பிரதம நீதியரசர் 2 வருடங்கள் அதிகளவிலே சேவையில் இருப்பதனால் நாட்டினுடைய சுயாதீனத்துக்கு, நீதிமன்ற சுயாதீனத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட மாட்டாது என்பதுதான் பல்வேறு தரப்பினுடைய கருத்தாக இருக்கின்றது. எவ்வாறாக இருந்தாலும் சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட அதே போன்று எதிர்க்கட்சிகளுடைய நிலைப்பாடு, சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய அதிகளவிலானோரும் அதே போன்று எதிர்க்கட்சியின் நிலைப்பாடு இந்த திருத்த சட்டம் மூலம் அவசியம் இல்லை என்றுதான் கூறுகின்றனர். எவ்வாறாக இருந்தாலும் அரசாங்கம் உறுதியாக இருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்துக்கு முன்னர் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சியிலே அரசாங்கம் ஈடுபட்டிருக்கின்றது. கட்டாயமாக தாங்கள் இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை வரவு செலவு திட்டத்துக்கு முன்னர் நிறைவேற்றுவதாகத்தான் அரசாங்கம் கூறுகின்றது. அடுத்த கட்டமாக என்ன நடைபெறும் என்று நாங்கள் பார்த்தால் தற்பொழுது இதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்திருக்கின்றது. அடுத்ததாக இதனை வர்த்தமானில் வெளியிட வேண்டும். அதன் பின்னர் இது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் சில வேளை பெரும்பாலும் இதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்படலாம். அதன் பின்னர் உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணை தான் மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. ஏனென்றால் நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஓய்வு பெறுகின்ற வயது தொடர்பிலான விடயமாக இது அமையப் போகின்றது. அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திலே விசாரிக்கப்பட இருக்கின்றதாகவே இது ஒரு மிக முக்கியமான விடயமாக இலங்கை வரலாற்றிலே இடம்பெறப் போகின்றது. இது இவ்வாறாக இருக்கும் பொழுது எமக்கு தெரியும், அண்மை காலமாக பேசப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த சிறைச்சாலைகளில் கைதிகளினுடைய எண்ணிக்கை அதிகம் என்ற விடயம். ஆகவே சிறைச்சாலைகளில் கைதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான பல்வேறு செயற்பாடுகளில் முயற்சிகளில் தற்பொழுது அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றது. அதன் ஒரு அங்கமாக 800 வீட்டு காவல்களை அமைப்பதற்கு, ஹவுஸ் அரெஸ்ட் என்று சொல்லுவோம் நாங்கள், 800 வீட்டு காவல்கள் அமைப்பதற்கான சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு தொடர்பான விடயங்களுக்கு அரசாங்கம் தற்பொழுது முன்னுரிமை வழங்கியிருக்கின்றது. இந்த சட்டமூலத்தை தயாரிப்பதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே இடம்பெற்றிருந்தது. இடைநடுவே அது கைவிடப்பட்டிருந்தது. அதனை செய்வதற்கான அனுமதி தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றது. நான் சுருக்கமாக கூறுகின்றேன். இந்த வீட்டுக்காவல் என்றால் என்ன? கைதிகளை சிறைச்சாலையில் தடுத்து வைக்காமல் இவ்வாறு வீடுகளில் எவ்வாறு தடுத்து வைப்பது என்ற விடயம் குறிப்பாக வெளிநாடுகளிலே இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக ஆங்கிள் மானிட்டரிங் என்பது அதன் ஒரு பகுதியாக அமைகின்றது. அவ்வாறான பல விடயங்களை, பல முறைமைகளை வெளிநாடுகளிலே பயன்படுத்துகின்றார்கள். கைதிகளை அவர்களை வீட்டிலே தங்க வைத்துவிட்டு அவர்கள் அதனை போலீஸ் திணைக்களம் அல்லது பாதுகாப்பு தரப்பினர் அவர்கள் அங்கிருந்து அவர்களை கண்காணிப்பார்கள். ஆகவே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த கைதிகள் இருக்க வேண்டும். குறிப்பாக எங்களுக்கு நினைக்கலாம், வீடுகள் இருக்கின்ற பொழுது சில வேளை அவர்கள் போதைப் பொருள் கடுமையானவர்கள்
நபர்களாக இருந்து கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது போதைப் பொருளை பயன்படுத்தினால் அதனையும் கண்காணிப்பதற்கான சில முறைகள் காணப்படுகின்றன. ஆகவே வீட்டிலே இவர்களை தடுத்து வைப்பதற்கான ஒரு முறைமையத்தான் இது காணப்படுகின்றது. இவ்வாறாக இதனை பயன்படுத்துகின்ற பொழுது சிறைச்சாலைகளில் இருக்கின்ற நெரிசலை குறைக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டம் தொடர்பில் தற்பொழுது இலங்கையிலே ஆராயப்படுகின்றது. அது அவ்வாறாக இருக்கின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கூறியிருக்கின்ற விடயம். அதாவது பொலிஸ்மா அதிபர் நடுத்தெருவில் கொலை செய்யப்படுவது தொடர்பிலான ஒரு தகவலை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது முன்னர் இருந்த 3 பொலிஸ்மா அதிபர்களுக்கும் ஜேவிபி அரசாங்கத்தின் கீழ் மிக மோசமான நெருக்கடி உருவாக்கப்பட்டது. ஆகவே தற்போது இருக்கின்ற பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு நாங்கள் மிகவும் கௌரவமாக கூறுகின்றோம். நீங்கள் தற்போதைய அரசாங்கத்துக்கு பணியாற்றுவதை நிறுத்திவிட்டு மக்களுக்கு சேவையாற்றுமாறு சாகர காரியவசம் குறிப்பிட்டிருக்கின்றார். சாகர காரியவசம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே ஒரு மிக முக்கியமான பாரதூரமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அவருடைய அந்த கருத்தை நான் அவ்வாறே சிங்களத்தில் கூறுகின்றேன். மகபாரே மினுசுன்கின் குட்டிகாலா மெரிச்ச பொலிஸ்பதிவரையா திஸ் ஹத்வனி பொலிஸ்பதிவரையா ஹட்டியேட்ட இதிஹாச கதவெனவனங் என்று கூறுகின்றார். அதாவது நடுத்தெருவில் மக்களால் தாக்கப்பட்டு மரணித்த பொலிஸ்மா அதிபராக 37வது பொலிஸ்மா அதிபர் வரலாற்றில் இடம் பிடித்தாள் என்று கூறுகின்றார். ஆகவே இந்த கூற்று மிகவும் பாரதூரமான ஒரு கூற்று. இது சம்பந்தமாக தற்பொழுது ஒரு பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே அமைச்சர் நளின் ஜெயதிசை சர்மமாக குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக சாகர காரியவசம் கூறுகின்ற விடயம் தற்போதைய பொலிஸ்மா அதிபர் நடுத்தெருவிலே கொலை செய்யப்படலாம் என்ற அடிப்படையில் தான் சாகர காரியவசம் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் என்றும் இது மிகவும் பாரதூரமான ஒரு கருத்து என்றும் அதாவது அமைச்சர் நளின் ஜெயதிச குறிப்பிட்டிருந்தார். ஆகவே தற்போதைய பொலிஸ்மா அதிபர் நடுத்தெருவிலே கொலை செய்யப்படலாம் என்பதனை முன்கூட்டியே சாகர காரியவசம் கூறுவதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிக்கின்றார். ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக இது மிகவும் ஒரு பாரதூரமான கருத்து என்று அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது இவ்வாறாக இருக்கும் பொழுது இது சம்பந்தமாக கட்டாயம் விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது கொழும்பு மத்திய குற்ற புலனாய்வு விசாரணை பிரிவு சாகர காரியவசத்தினுடைய இந்த கருத்து தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது. இவர் எந்த அடிப்படையில் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார் என்ற அடிப்படையில் தற்பொழுது சாகர காரியவசம் தொடர்பிலான இந்த கூற்றுக்கு எதிராக தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவர் எதனை அடிப்படையாக வைத்து இவ்வாறு கூறினார் என்ற அடிப்படையில் தற்பொழுது கொழும்பு மத்திய குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது. இது மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இன்றைய நாளை பொறுத்த மட்டும் அமைந்திருந்தது. இது இவ்வாறாக இருக்கும் பொழுது நாமல் ராஜபக்ச இவருடைய இந்த கருத்துக்கு சமமான சில கருத்துக்களை இன்று ஊடகங்களில் குறிப்பிட்டிருந்தார். அதாவது கட்சிகளுக்கு பக்ஷவலட்ட கடையான பொலிஸ்பதி வருண் என்று கூறுகின்றார். அதாவது எங்களுடைய பாசல் கூறுவதாக இருந்தால் கட்சிகளுக்கு வக்காலத்து வாங்குகின்ற பொலிஸ்மா அதிபர் என்று குறிப்பிடுகின்றார். இதுவும் மிக முக்கியமான ஒரு மிகவும் பாரதூரமான ஒரு கருத்தாக அமைகின்றது. இதற்கு ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று இந்த வாதத்தின் பொழுது நாமல் ராஜபக்ச கூறுகின்றார், நாங்கள் எதற்கும் அச்சப்பட மாட்டோம், நாங்கள் பின் கதவால் ஓடுவோர் அல்ல என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்றார். அதற்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். நீங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்திலே எவ்வாறு பொலிஸ் அதிபர்களை பயன்படுத்தினீர்கள், போலீசாரை எவ்வாறு பயன்படுத்தினீர்கள் என்ற குற்றச்சாட்டுக்களை அவர்கள் சுமத்தியிருந்தார்கள். உண்மையிலேயே தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பொலிஸ்மா அதிபர் சரியான நிர்வாக செயற்பாடின் கீழ் செயற்படுவதாகவும் அரசியல் தலையீடுகள் இல்லாமல் அவருடைய பணிகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகளை நாங்கள் தற்போது வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தற்போதைய பொலிஸ்மா அதிபர் அதேபோன்று போலீஸ் திணைக்களம் குற்றங்களை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது அதனை பார்த்து கொண்டு இருக்க முடியாமல் தற்பொழுது இவர்கள் சத்தம் போடுவதாகத்தான் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் இலங்கையினுடைய பொலிஸ்மா அதிபர் தொடர்பிலே குறிப்பிட்ட இந்த விடயம் தற்பொழுது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமாக விசாரணைகள் இடம்பெற்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஆளும் கட்சி அதே போன்று பல்வேறு தரப்பினுடைய கோரிக்கையாக அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளில் பதிவான முக்கியமான செய்திகளை நாம் இவ்வாறு உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இது போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக ரியாஸ் ஹாரிஸ் 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.